சிவகங்கை மடப்புரம் காவலாளி அஜித்குமார் உயிரிழப்பு தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்க கோரி தமிழக வெற்றிக் கழகம் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் நகை திருட்டு புகாரில் காவல்துறையினரால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அஜித்குமார் வீட்டிற்கு தவேக தலைவர் விஜய் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். இதையடுத்து நாளை மறுநாள் சென்னை சிவானந்தா சாலையில் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டும் கடந்த 4 ஆண்டுகளில் 24 பேர் காவல் நிலையத்தில் மரணம் அடைந்தது குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்திருந்தது. அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்க உத்தரவிடக் கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முறையிட்ட நிலையில் நீதிபதி வேல்முருகன் மறுப்பு தெரிவித்தார். மேலும் மனு எண்ணெயிடப்படும் பட்சத்தில் திங்கட்கிழமை விசாரிப்பதாகவும் போராட்டத்தை தள்ளி வைக்கவும் தவேகவுக்கு நீதிபதி அறிவுறுத்தினார்.